நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருக்கனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான மாதத்தின் நிறைவு நாளிலே, இந்த வாரத்தின் தொடக்க நாளிலே உடைய திருமுனையிலே நாங்கள் கூடி வந்து உடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்டவர்களாக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. உடைய மிகுந்த இரக்கத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, ஒருவரையும் குற்றம் சொல்லாத எல்லோரையும் அன்பு செய்வதற்கான இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, புதுப்பித்துக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு விசை உம்முடைய தூயாவியான வழியாக எங்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. இப்பொழுது திருமறையின் மறைவுகளை விளங்கிக் கொள்ள அருள் செய்யும். அதை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக விசுவாசத்திலே பலப்பட ஆண்டவர்களுக்கு உதவி செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் பிரிவு திருவசனங்கள் 9 முதல் 14 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் பிரிவு திருவசனங்கள் 9 தொடங்கி. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்றவர்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதிலே. வேதத்துக்காக தோன்றிரம் உமக்குண்டாவதாக தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை வழியும். அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன்.
திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு சொல்லப்படுகிற இந்த நாளிலே படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி அதனோடு தொடர்புடைய திருமறை பகுதிகளை இணைத்து பார்க்க முற்படுகிற போது கடவுளுடைய நீதி என்பதை அடித்தளமாக கொண்டு இந்த நாளின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள முற்படுவோம். கடவுள் தம்முடைய ஆவியார் வழியாக திருவசனை விளங்கிக் கொண்டு அருள் செய்வார்கள். ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பணி பயணத்திலே வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், வார்த்தைகள் செயல்கள் வழியாக இந்த உலகத்திற்கு பலவற்றை கற்பித்தார். அப்படி ஆண்டவர் இயேசுவுடைய போதனைகளின் ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுடைய போதனைகளை நாம் கவனிக்கிற போது எளிய மக்களோடு பேசுகிற போது ரொம்ப நேரடியாக இரக்கம் செலுத்துங்கள், இரக்கம் காட்டுங்கள், அன்பு செய்யுங்கள் என்பதை ரொம்ப பிளைனாக சொல்லிடுவார். எளிய மக்களை பார்க்கிற போது, தேவையில் உள்ள மக்களை பார்க்கிற போது அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செயல் வழியாக அவர்களுக்கு தேவையான நற்செய்தி, உணவில்லாதவர்களுக்கு உணவு, சுகம் வேண்டியவர்களுக்கு சுகம், ஆறுதல் வேண்டியவர்களுக்கு ஆறுதல், இப்படி அதை செயல் வழியாக நற்செய்தியை வழங்கிடுவார். இந்த அதிகார வர்க்கத்தோடு மாத்திரம் ஆண்டவர் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி இருக்கும், கடுமையான உண்மைகளை சொல்லிவிடுவார். அதை ஓமைகள் வாயிலாக பேசுவார். யாருக்கு புரியுமா அவனுக்கு புரிஞ்சிடும். சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பக்கத்தில் யார்கிட்டையாவது பேசியிருப்பான், அதை கேட்குறவருக்கு இவர் ஏன் இந்த கதையை நம்மள்கிட்ட சொல்கிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு யாருக்கு நம்ம சொல்லணும்னு நினச்சோமோ அவங்க ஏற்றி போயிட்ட பிறகு என்ன சொல்லுவான், உனக்கு சொல்ல இந்த கதையை அவனுக்கு தான் சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க சொன்ன புரிஞ்சிச்சு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது ஆபத்துன்னு கிளம்பிட்டாங்க, சொல்கிறோம் இல்லையா. அப்படி இங்கே ஒரு கூட்டத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். யார் அந்த கூட்டம் அப்படின்னா, சமய அதிகாரம் தங்களிடத்திலே இருக்கிறது, அதிகாரம் தங்களிடத்திலே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அன்பு செய்து எல்லோரையும் தங்களோடு இணைத்து கொள்ள முற்படாமல், தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கின்ற ஒரு கம்யூனிட்டி. சமயத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கன்ற வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மனம் திரும்ப நேரடியாக சொல்லிட்டா காணிக்க வராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வேணாலும் வாழ்ந்துங்க, ஆனால் காணிக்கையை குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி 7 வகையான பலிகள் லேவியராகமத்தில் எழுதியிருக்கு இல்லையா. இந்த பலிகளை கொண்டாந்து என்ன பண்ணிடணும், வச்சிடணும். நீ எதனா பண்ணிக்க, நாங்கள் அதை பற்றி கேட்க மாட்டோம். என்ன தப்பு செஞ்சுருக்குதே அந்த தப்புக்கு உண்டான காணிக்கை கொண்டாந்து வச்சிரு. அப்படி சொல்லி மக்களினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற ஒரு கூட்டம்தான் இந்த சமய அதிகார வர்க்கம், பிரதான ஆசாரியர், இந்த அமைப்பு.
எப்பொழுதுமே மக்களுடைய காணிக்கையை வசூலித்து கொண்டு தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எந்த விதமான தொந்தரவு வந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்கிற கூட்டம். அவர்களுக்கு இந்த ஒத்து ஊதத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் சொல்லணும். ஒத்து ஊதத்து ரொம்ப சுப்ரீம் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்க சில நேரங்களில் சில விஷயம் செய்வாங்க, அது தப்பாக கூட இருக்கும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப துணிகரமாகவே செய்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஐயா வாழ்க, ஐயா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 முட்டாள்களும் பக்கத்தில் எப்பவுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். அறிவாளிகளை எப்பொழுதும் அதிகாரம் வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கருத்து சொல்லிகிட்டே இருப்பான், நம்ம செய்கிற தப்பை நம்மக்கிட்டே சொல்லுவான். அப்படின்றதுனால நியாயமானவர்களையும் நேர்மையானவர்களையும் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களையும் குறிப்பாக கடவுளுடைய வார்த்தையை நிறைய தெரிஞ்சவங்க பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அதிகார வர்க்கத்துக்கு போயிட்டாலே பைபிள் வாசிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கும், உருவ குத்தி கொண்டே இருக்கும். படித்தா தானே குத்தும், படிக்காம விட்டுட்டோம்னா அந்த உணர்த்துதலும் குத்துதலும் நமக்கு இருக்காது. நம்ம செய்கிற தவிர துணிகரமாக செய்யலாம், எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் அதை செய்வதற்கு முதலாவது நான் செய்ய வேண்டிய வேலை பைபிளுக்கு மூடி வச்சிடணும். அதுதான் அதிகார வர்க்கம் செய்கிற முதல் வேலை. ஆனால் எப்போ பைபிளை எடுப்பாங்க அப்படின்னா, வாங்க நீங்கள் இந்தந்த தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இதற்கெல்லாம் இந்தந்த பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கணும் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து பலிகளை வாங்குவதற்கு மாத்திரம் ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக பைபிளை எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்படி ஒத்து ஊதுகின்ற கூட்டம் தான் பரிசேயர் கூட்டம். தங்களை அதீதமான பக்திமான்கள் என்று சொல்லிக்கொண்டு எளிமையான மக்கள் ஆண்டவத்திலே சேரக்கூடாதபடிக்கு அவர்களை ஆலயத்திற்கு வெளியேவே நிற்க வைத்து அனுப்புகின்ற கூட்டம். சொல்லுகிற போது அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்குது. சமய அதிகாரத்திலே முதல் படியில் இருக்கிறவர்கள் கருவறையில் இருக்கிறார்கள். கடைநிலை மக்கள் விவசாய நிலத்திலிருந்து சேரும் சகதியமாக தான் இருப்பாங்க. அவங்க கோவிலுக்குள்ளே போனால் கோவில் சேராயிருன்றதுக்காக தான் வெளியில் இருந்து சாமி கும்பிட்டான். காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சு, கோபுர தரிசனம் ஓடிய புண்ணியம்னு ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட நிலைக்கு மக்களை நீ அவ்வளோதான், அதை தாண்டி உள்ளே வரவோ பலிபீடத்தண்டை வருவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெகுஜன மக்களை அவர்கள் விலக்கி வைத்தார்கள் ஆலயத்திலிருந்து. கடவுளுடைய வார்த்தையை தொட்டு பார்ப்பதற்கான உரிமை அவளுக்கு இல்லை. கடவுளுடைய வார்த்தை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, செல்ஃபோன்லேயே இருக்குது. இப்போலாம் நம்ம பைபிளை தொடர்றது கிடையாது, அது வேறு விஷயம். எல்லாமே செல்ஃபோன்லேயே படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம ஒரு வசனத்தை படிக்கணும்னு எடுப்போம், அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் போவோம், அப்புறம் பைபிள் வாசிக்கிட்டு விட்டுட்டு வேற எங்கன்னா போயிடும். நடக்குதா இல்லையா? எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் நம்ம திரும்பி ஐயோ இதற்காக தான் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு திரும்பவும் சிந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்போது அன்றைய காலகட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாரும் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எப்போ 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிலைமை அதுதான். ஆண்டவர் இயேசுவுடைய காலத்திலே ரபிமார்களை தவிர யாருக்கு வசனம் தெரியாது. ஏன்னா உள்ளு மாதிரி வச்சு எழுதணும், ஓட்ட போட்டுச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது, எழுத்து உச்சரிப்பே மாறி போயிடும் எபிரேய வார்த்தைகள். அப்படிப்பட்ட சூழலிலே ரொம்ப ரேர் பீசஸ், எழுத்துக்களே ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்போ அதை படிக்கிற அந்த ஆசாரியர்கள் அதை அவர்கள் எப்படி மக்களுக்கு சொல்லுகிறார்களோ அப்படி தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ படிக்கிறவன் என்ன பண்ணுறான், லெட்டரை வாங்கி வச்சுட்டு அதை படிக்கிற போது நம்முடைய வசதிக்கு ஏற்ப படித்து
அதை மற்றவர்களுக்கு படிக்க தெரியாதவன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? இங்கிலீஷே தெரியாமல் இருக்கிற ஒருத்தன்ட்ட நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரை வந்து வாசித்தாக்கா அவன் என்ன பண்ண போகிறான்? அடாடா ஐயா பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கம்யூனிட்டிக்கு உள்ளே போய் உட்காந்தா தான் தெரியும் ஐயாவுக்கு எவ்வளோ இங்கிலீஷு தெரியும் அப்படின்றது இல்லையா? இப்படி திருமறையின் வார்த்தைகளை எளிய மக்களுக்கு உண்மைத்தன்மையோடு போதிக்காமல் அதை மறைத்து கற்பிக்கின்ற சூழல் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்போ ஆசாரியர்கள் என்ன கட்டளைகளை சொல்லுகிறார்களோ, ஐயா சொல்லிட்டாரு அப்படியே செலுத்திட்டு வந்துரு என்று சொல்லுகின்ற வேலை தான் பரிசேயர்கள் செய்து வந்தார்கள். இப்படி கடவுளுடைய வார்த்தையை அறிந்தும் கேட்டும் படித்தும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே அது எனக்கு இல்லை உங்களுக்கு தான் என்று சொல்லுகின்ற அளவிலே நான் எல்லா கட்டளைகளையும் அறிந்திருக்கிறேன், ஆனால் அது நான் கடைபிடிக்க மாட்டேன். நான் மற்றவங்களுக்கு உபதேசிப்பேன், ஆனால் அந்த கட்டளைகளை நான் கடைபிடிக்க மாட்டேன். ஏன்னா நான் கடைபிடிக்கலனாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர், நாங்கள் பிறக்கும்போதே கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் அத்தனை தலைமுறையை நாங்கள் கடவுளுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நிலை. சாதாரண மக்கள் வந்து ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்கே பயம். என்ன இந்த பகுதிக்குள்ளே இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இப்போ பரிசேயரை பற்றி சொன்னேன் இல்லையா? சமய அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், சமயத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள், சமயத்தினுடைய பாதுகாவலர்கள். இப்போ நம்ம பேசுகிறோம்ல கலோக்கியில் சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா, கடவுளை நம்புகிறவன், கடவுளை மதிக்கிறவங்க ஒரு கூட்டம், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்பது நம்முடைய நம்பிக்கை, கடவுளையே நான் தான் காப்பாற்றுறேன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதே நிலைமை தான் பைபிள்லேயே இருக்குது. ஆயக்காரன் கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் எனக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று நம்புகின்ற கூட்டம், கடவுளுக்கே நாங்கள் தான் நீதி சொல்லி கொடுக்குறாருங்கிறது தான் பரிசேயருடைய மனப்போங்கு. அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தோடு சர்வைவ் பண்ணுறது நிறைய போராட்டங்கள். இப்போ இந்திய திருநாட்டிலே சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டவன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறேன்ல, தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்ந்தவன் என்பதை என்னுடைய வாயாலேயே சொல்ல வைக்கிற அந்த சோசியல் ஸ்டிக்மா இருக்குல்ல, அதே தான் இங்கே பைபிளில் இருக்குது. நான் பாவி என்று அந்த ஆயக்காரன் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, யூதேய நாடு என்பது ரோம காலனி ஆதிக்கத்தினுடைய ஒரு பகுதி. காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது இருந்தான்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நாளில் ஒரு பகுதியில் இந்த யூதேயா இருக்கிறது. அப்போ யூத மக்கள் ரோம காலனி ஆதிக்கத்திற்கு ஏரோதை அரசனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வரி செலுத்துகிறார்கள். அது ரோம பேரரசுக்கு போய் சேரும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறதுனாலே சொந்த நாட்டிலே சொந்த மக்களிடத்திலே வரி வசூலித்து அந்நிய நாட்டினுடைய அதிபதிக்கு கொடுக்கறதுக்காக வேலை செய்கிற வேலைக்காரன், அவன் பிழைப்புக்காக அந்த வேலையை செய்கிறான். பிழைப்புக்காக வேலை செய்கிறவனை கடவுளின் பெயராலே அவனுக்கு பட்டம்னா அவன் பாவி, அவன் ஆயக்காரன். ஆயக்காரனா பாவி கிடையாது. ஆயக்காரனாக்கா டேக்ஸ் கலெக்டர், வரி, ஆயம் என்றால் வரி, வரி தண்டுகின்றவர், வரி வசூலிக்கிறவர். இப்போ வரி வசூலிக்கிறவர் என்பது அவருடைய ப்ரொஃபஷன், தொழில். அந்த தொழிலின் அடிப்படையிலே அவரை பாவி என்று ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிறது இந்த பரிசேயர் கூட்டம். ஆசாரியர், தலைமை ஆசாரியருடைய அந்த சொல்லை கேட்டு அப்படி ஒரு அந்த நிலையிலே தான் அந்த மக்களை நடத்துகிறார். ரெண்டு விதமான மனநிலை. முதலாவது ரெண்டு வார்த்தை தான் இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கிறோம். ஒன்று ரைச்சியஸ்னஸ், நேர்மை, நீதி, நேர்மை. டிகாயோ சுனே என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க சொல்லுக்கு நீதி என்று ஒரு பொருள் இருக்கிறது, நேர்மை என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ் என்பது பெயர் சொல், ஜஸ்டிஸ் என்பது வினை சொல். நேர்மை
ரைச்சஸ்னஸ் என்று வருகிற போது நான் கடைபிடிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். ஜஸ்டிஸ் என்பது நியாயம் செய்தல், நியாயத்தை பேசுதல், மற்றவருக்கு நியாயம் செய்தல் என்பதைத்தான் சொல்லுகிறது. அடிக்காய் என்றால் அன்ரைச்சஸ்னஸ், அடிக்கியா என்கின்ற கிரேக்க சொல்லுக்கு அநீதி என்பது பொருள். இப்போது நீதி செய்தல், நீதியை கடைபிடித்தல் என்கின்ற 2 விதமான புரிதலிலே நாம் மற்றவர்களுக்கு நீதியை போதிக்கிறோம், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் நாம் நியாயம் செய்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்விலே நீதியும் நேர்மையும் இருக்கிறதா என்றால் இல்லை. என்னுடைய நடத்தை நான் சீர்தூக்கி பார்ப்பதிலே எப்பொழுதுமே நான் பின்வாங்கி நிற்கின்றவனாகவே இருக்கிறேன். மற்றவர்களுக்கு நீதிபதியாகவும் எனக்கு வழக்கறிஞராகவும் நடந்து கொள்கிறேன். மற்றவர்களை குற்றம் சொல்ல வேண்டுமா, நாம் நீதிபதி. என்னுடைய குற்றங்களை யாராவது சொன்னால் நாம் அவர்களை தீர்ப்பிடுகின்றவர்களாக மாறிவிடுகிறோம். இப்போ ரைச்சஸ்னஸ் என்பது இந்த பரிசேயனுடைய செயல் என்ன? எல்லா மனிதருக்குள்ளேயும் பரிசேய குணமும் இருக்கிறது, ஆயக்காரனுடைய மனப்பான்மையும் இருக்கிறது. நம்மை விட கொஞ்சம் நம்மால் ஒருத்தரை ஜெயிக்க முடியலன்னா அவங்கக்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுவோம். நம்மை விட எளிவில் இருந்தால் போட்டு தரையாக மிதிச்சிருவோம். இப்போ இந்த எண்ணம் எல்லா மனிதருக்குள்ளேயுமே இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இந்த ரைச்சஸ்னஸ், நேர்மை, நீதி என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது? ஜெபம் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த பகுதியை நாம் ஜெபத்திற்கு தான் என்ன பண்ணுவோம், பிரசங்கிப்போம். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறதே நமக்கு தெரியும். இப்போ ரைச்சஸ்னஸ் என்று வருகிற போது 2 விதமான நீதி இருக்கிறது. ஒன்று டிவைன் ரைச்சஸ்னஸ், கடவுளுடைய நீதி. இன்னொன்று மனித நீதி, சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் என்ன செய்யுது அப்படின்னா, எடுத்த உடனே என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். நான் மற்றவர்களைப் போல வேசிக்கல்லன் கிடையாது, நான் கொள்ளைக்காரன் கிடையாது, நான் திருடன் கிடையாது, மற்றவர்களைப் போல. அங்கேயே அவனுடைய ஜெபம் அடிபட்டு போச்சு. அதன் பிறகு நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். அப்போது தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக நீதிமானாக முடியும் என்கின்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கிறது. சோஷியல் சர்வீஸ் அல்லது நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சேரிட்டபிள் மைண்டு, இவைகளெல்லாம் நம்மை நீதிமானாக்கிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனப்பான்மை. ஆனால் ஒருபோதும் நம்முடைய செயல் வழியாக நீதிமானாக முடியாது. ரோமர் 1:17 என்ன படிக்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். கடவுள் மீது கொள்ளுகின்ற விசுவாசம்தான் நம்மை நீதிமானாக்குமே தவிர, நம்முடைய தான தர்மங்கள் கடவுளுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கான செயலை தவிர, அது மாத்திரமே. அதெல்லாம் செஞ்சுட்டு நான் தான தர்மம் செஞ்சுட்டேன்னு எல்லா பாவங்களையும் செய்தோம்னா நம்ம நீதிமானாக இருக்க முடியுமா? செய்ய முடியாது. போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன். நம்முடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வது மாத்திரமே நம்ம இறையரசுக்கான நீதிமானாக மாற்றிவிடாது. செல்வத்தை பகிர்தல் என்பது கடவுளுடைய நீதியை செயல்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. நான் பணத்தை கொடுத்து நண்பர்களை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை மாத்திரமே வைத்துக்கொண்டு மற்ற எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு கடவுளுடைய பார்வையிலே நீதிமான் ஆகிவிட முடியாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்போ செல்ஃப் ரைச்சஸ்னஸ், இந்த பரிசேய மனப்பான்மை என்பது என்ன? நமக்குள்ளே இருக்கிற கேள்வி தானே. இந்த பிரச்சனை கேட்டு முடிச்ச உடனே ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம கடவுளுக்கு முன்பாக பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாக கடவுள் நம்மை நீதிமானாக்குகிறார். அது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நான் பரிசேயன் கிடையாது, நான் எப்பவுமே பரிசேயன் மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய சுய நீதியை பிரகடனப்படுத்துகின்றவர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக
இருக்கக்கூடாது என்பதை தான் முதலாவது இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்லவனா, நான் நல்லவன் சொல்கிறது தப்பு இல்லை. என்னை தவிர மற்றவெல்லாம் கெட்டவன் சொல்கிறது இருக்குல்ல, அது இருக்கவே கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாவம். என்னை தவிர யாருமே நல்லவன் கிடையாது, என்னை தவிர யாருமே நேர்மையானவர்கள் கிடையாது. அல்லது என்னை நேர்மையானவன் என்று சொல்லுவதற்காக என்னை சுற்றிலும் இருக்கின்ற எல்லாரையுமே நான் குற்றப்படுத்துவது என்பது இருக்கவே கூடாது. அவன் செய்த முதல் செயல் அதுதான். மற்றவர்களைப் போல நான் கொள்ளைக்காரனோ திருடனோ விபசாரக்காரனோ கிடையாது, இந்த ஆயக்காரனை போலவும் கிடையாது என்று சொல்லுகின்ற மனப்பான்மை நமக்குள்ளே வரக்கூடாது. நான் நேர்மையானவனா நேர்மையற்றவனா என்பதை என்னுடைய செயல்களை வைத்துத்தான் நான் பரிசோதனை செய்யணுமே தவிர, என்னுடைய செயல்களை மற்றவருடைய செயல்களோடு ஒப்பிட்டு அதிலே நான் என்னை நேர்மையானவன் ஆக்குவதற்கு முயற்சி செய்தல் கூடாது. எஃபிஷியன்சி அப்படின்றது மற்றவருடைய திறமையை வைத்து என்னுடைய திறமையை இவாலுவேட் பண்ணுவது கூடாது. நேற்றைய நாளை விட இன்றைய நாளிலே நான் அதிக நேர்மையோடு இருக்கிறேனா, அதிக ஆற்றலோடு இருக்கிறேனா, அதிகமாக கடவுளோடு இணைந்திருக்கிறேனா என்பதைத்தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே தவிர, எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதருடைய செயல்பாடுகளோடு சிந்தனைகளோடு ஒப்பிட்டு அவரை விட நான் நல்லவன், அவரை விட நான் திறமையானவன், அவரை விட நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை மேன்மையானவர்களாக காண்பிக்க முயற்சிப்போமானால் உண்மையாகவே நம்மை நாம் முட்டாளாக்கி கொள்ளுகிறோம் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். அப்போ சுயநீதி என்பது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து என்னை நீதிமானாக காண்பிக்க முற்படுகின்ற செயல். அந்த செயல் கடவுளின் பார்வையிலே மிகப்பெரிய அருவருப்பான பாவம், குற்றம் செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் எந்த இடத்திலெல்லாம் சுயநீதி பேசுகின்ற மக்களாக இருக்கிறோம், கடவுளுடைய நீதி என்பது என்ன என்று பார்க்கிற போது, இதனாலுடைய புதிய ஏற்பாட்டு நிருப பாடத்திலே பவுல் சொல்லுகிற போது, நான் ஒரு காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களை தண்டிக்கிறவனாக இருந்தேன், இன்றைக்கு நான் கிறிஸ்துவை அறிவிக்கின்றவனாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய செயல் என்ன? நேற்று நான் என்ன செய்தேன், இன்றைக்கி நான் என்ன செய்தேன்னு இருக்கிறேன். இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டே என்ன சொல்கிறாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பாவியில் பிரதான பாவியாக இருக்கிறேன். அப்போது மற்றவர்களை விட நான் நீதிமான் என்று சொல்லி மற்றவர்களை குற்றவாளி ஆக்குகிறேனா? ஆண்டவரே, இவர்கள் எல்லாரை விட நான் அதிகமாக பாவம் செய்திருப்பதாக நான் உணர்கிறேன், என் மீது அதிக இரக்கமுள்ளவராக இருக்கும் என்று நம்மை கடவுளத்திலே ஒப்படைக்கின்றவர்களாக இருக்கிறோமா? இப்போ இறை நீதி என்பது, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் என்று சொல்லுவதுதான் இறை நீதி. நாம் நம்முடைய வீர தீர செயல்கள், நம்முடைய பண்புகளை அறிக்கையிடுகிறோம். யாருக்கிட்ட? இன்னொரு மனிதரிடத்திலே நாம் அறிக்கையிடுகின்ற போது சில நேரங்களில் நான் அப்படி, நான் இப்படி என்று சொல்லுவோம் இல்லையா? தற்பெருமை பேசிகிட்டே திரிகிற சூழ்நிலைகள் சில நேரத்தில் இருக்கும். அதான் சொன்னோம் இல்லையா? நம்மை விட கொஞ்சம் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பெருமை பேசினா என்ன ஆகும்? ரொம்ப அழகாக நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிடுவாங்க. அதனால் நமக்கு அசிங்கமாக போடும். அதனால் அவங்கள்ட்ட போயிட்டு, ஐயோ அவங்கள்ட்ட போய் பேசினா நமக்கு தான் அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? ஒன்றுமே தெரியாத மாரி, ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாரி காமிப்போம். நம்ம விட கொஞ்சம் இலட்சியம்னு தெரிஞ்சுட்டா, நம்மளை விட உலகத்தில் அறிவாளியே இல்லைன்ற அளவுக்கு என்ன பண்ணுவான்? ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த விதமான ப்ரொஜெக்ஷன் கடவுள்கிட்ட பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற கடவுள். அப்போ ஆண்டவரிடத்தில் வருகிற போது நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதனுடைய குற்றங்களையும் மீறுதல்களையும் பார்த்து
இவனை விட நான் எவ்வளோ பெட்டர் சாமி அப்படின்னு சொன்னோம்னா அடித்து போடுவார் சாமி. அந்த பயம் இருக்கணும். அடிக்க மாட்டார் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பதினாலே என்னை தண்டிக்க மாட்டார் என்று எண்ணுவது தவறல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு நேரம் வைத்திருப்பார். கடவுளை தண்டிக்கிறவராக காண்பிப்பது அல்ல நோக்கம். ஆனால் கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவர் நம்மிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருந்தால் அவனை பல நேரங்களில் என்ன பண்ணிடுறான்? மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். நம்முடைய நீதி செயல்கள், நம்முடைய நீதிக்கான போராட்டங்கள் கூட திருச்சபையில் பல நேரங்களில் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. அவரை விட இவர் நல்லவராக இருப்பார் நம்பி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுருப்போம். ஆனால் அது என்ன எங்கே போய் முடிஞ்சிருக்கான்? அவர் அப்படி செஞ்சார்ல, நான் அதை விட அதிகமாக செய்வேன் என்று துணிகரத்திற்குள்ளே தான் போய் நிற்கிறதே தவிர நான் அப்படி செய்ய மாட்டேன், கடவுளுக்கு அது பிரியமில்லை என்று சொல்லி கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்வதற்கு நாம் பல நேரத்திலே முற்படுவதில்லை. அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களாகத்தான் சமய அதிகாரத்தை நாம் பல நேரத்திலே பயன்படுத்துகிறோம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகள், திறமைகள், அதிகாரங்களை நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதருக்கு ஏற்புடையதாக பயன்படுத்துகிறோமா, எதிராக பயன்படுத்துகிறோமா? சுயநீதி பேசி கடவுளுக்கும் மனிதருக்கும் விரோதமாக செயல்படுகிறோமா, அல்லது கடவுளுடைய நீதிக்கு என்னை நான் தாழ்த்தி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முற்படுகின்றேனா என்பதில் தான் என்னுடைய ஆளுமையும் நான் இறையரசுக்குள்ளே செல்வதற்கான தகுதியுடையவனாக இருக்கிறேனா என்பதையும் பரிசோதித்து பார்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. நாம் சுயநீதியை வைத்து கொண்டு பேசிக்கொண்டு ஜெபம் செய்வோமானால் அது ஜெபமே கிடையாது. அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். கேட்கவே மாட்டாத பட்சத்தில் அதுக்கு பதில் ஒரு காலமும் வராது. நாம் சுயநீதியை மனதில் வைத்து கொண்டு நமக்கு அடுத்திருக்கிறவர்கள் மீது வெறுப்புகளையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் வைத்து கொண்டே நாம் ஜெபித்து கொண்டிருப்போமானால் கடவுள் கேட்டு கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். கடவுள் அதை சத்தமாகத்தான் எண்ணுவார். அதை ஒரு வார்த்தைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பல நேரங்களிலே இந்த சத்தத்துக்கும் வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? ஐ கேன் ஹியர் பட் ஐ டிடன்ட் லிசன். என்ன சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் என்னுடைய காதில் விழுது. ஆனால் அதை நான் திருப்பி கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதை கவனிக்கலை. கடவுளுடைய காதில் ஒரு வேளை அது சத்தமாக கேட்குமே தவிர அது கடவுளுக்கு ஏற்புடைய ஜெபமாக அது இருக்காது. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்னை நான் சரி செய்து கொண்டு தான் நான் ஜெபிக்கவே தொடங்கணும். ஜெபம் செய்கிறதுனால மாத்திரமே நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாகிவிட முடியாது. அந்த ஜெபம் செய்வதற்கு உண்டான தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? என்ன விதமான ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன்? கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேனா? இப்போது கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னை நான் பாவி என்று உணர்ந்து ஆண்டவரிலே அறிக்கை செய்கிற போது கடவுளுடைய இரக்கம் என்பது கடவுளுடைய நீதியாக நம்மேல் வந்து இறங்குகிறது. கடவுள் தம்முடைய நீதியை நம்மேல் வைக்கிறார். கடவுள் நம்மேல் வைத்திருக்கின்ற அந்த இரக்கமும் அவருடைய நீதியும் மற்றவர்களுக்கு எப்படி அது நீதி தீர்ப்பு வழங்குவதாக பயன்படுத்தப்படுகிறது? எனக்கு அடுத்திருக்கின்றவரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறேனா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சிக்ஷை என்பது வேறு, குற்றவாளியாக தீர்க்கின்ற வார்த்தை என்பது வேறு. அட்வைஸ் என்றது வேறு, சார்ஜ் பண்ணுறது வேறு. அட்வைஸ், இப்படிலாம் இப்படிலாம் இருந்தால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு காதோடு காதாய் சொல்லுவது அட்வைஸ். 10 பேரை வச்சுட்டு நான் ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறன்ற பேரில் அவருடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் பப்ளிக்காக சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அது குற்றப்படுத்துதல். அவன் திரும்ப மாட்டான், மேற்கொண்டு துணிகரமாக பாவம் செய்வான், நமக்கு எதிராக அவன் திரும்புவான். இப்படிப்பட்ட நிலைகளிலே நாம்
நம்முடைய சுயநீதியை முதலாவது களைந்து விட வேண்டும். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் என்பது மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கானது அல்ல, என்னை சரி செய்து கொள்வதற்கானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுயநீதியை களைந்து போட்டுத்தான் நாம் ஜெபிப்பதற்கே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்கின்ற உணர்வு, அந்த ஆராய்ந்து பார்க்கின்ற செயல் நமக்குள்ளாகவே இருக்க வேண்டும். இப்போ இங்கே பரிசேயர் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுயநீதி பேசுகின்றவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மற்றவர்களை பாவிகள் என்று தீர்க்கிறீர்கள், அவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளை கிட்டி சேருவதற்கு தடையாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்களுக்குள்ளாக இந்த குணாதிசயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, அப்படிப்பட்ட குணம் இருந்தால் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு பிரயாசப்படுங்கள் என்பதை தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். ரைச்சியஸ்னஸ், மனித நீதி, கடவுளுடைய நீதி. மனித நீதி என்பது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, இறை நீதி என்பது என்னை மனம் திரும்பி கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. இதையெல்லாம் செய்தால்தான் நாம் இறை அரசுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தற்பெருமை பேசுகிறவங்க ஒரு நாளும் கடவுளுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து அதன் மூலமாக என்னை நீதிமானாக்க நினைத்தால் நான் கடவுளுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவர், தன்னைத்தானே உயர்த்துகிறவர் என்று வருகிற போது நாம் யாருக்குள்ளேயும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈக்குவாலிட்டி வர வேண்டும் என்பதுதான் செய்தி. கிங்டம் ஆஃப் காட், த வேல்யூ ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் என்பது என்னை விட ஒருவரை உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராக பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் மற்றவர்களை என்னை விட தாழ்ந்தவராக பார்க்கலனாலே நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாரும் சமம்னு நினைக்கிறேன். இப்போது தாழ்மை என்பது தாழ்வு மனப்பான்மை கிடையாது. என்னை போலவே மற்றவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு தான். என்னை விட ஒருவரை பாவியாக குற்றவாளியாக பார்க்கிற மனப்பான்மை எனக்கு இருந்தால் நான் அங்கே என்ன செய்கிறேன், அன்இன்டென்ஷனலாக என்னை அறியாமலே நான் செய்கிற செயல் என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்கின்ற கட்டளை நான் புறக்கணிக்கிறேன், நான் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய செய்தி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூறாவிட்டால் உன் கடவுளாகிய ஆண்டவரத்திலே நீ முழு இதயத்தோடு அன்பு கூறுவாய் என்ற கட்டளையை நீ என்ன பண்ணல, கடைபிடிக்கல என்பது தான் உள்ளார்ந்த அர்த்தம். ரெண்டு கட்டளையும் கடைபிடிக்கல, நம்ம எப்படி கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? அப்போ நான் கடவுளுக்கு ஏற்புடையனாக இருக்க வேண்டுமானால் எனக்கு அடுத்திருக்கிறவரை நேசிக்க வேண்டும். சமமானவராக நான் கடவுளுடைய பிள்ளைனா அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள். எனக்கு என்ன உரிமை வேண்டும், எனக்கு என்ன கடவுள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லைன்னா நான் எப்படி அடுத்தவனை நேசிக்கிறதா அர்த்தம்? எனக்கு கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கணும் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய இரக்கமும் அவருடைய நீதியும் எல்லாருக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தால்தான் எனக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். அப்போ கடவுளுடைய இரக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இருக்குமானால் நாம் அங்கே சகோதர சிநேகத்திலே மேம்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது உண்மையாகவே கடவுளுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். கடவுள் மீது நாம் அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். இந்த கட்டளையில் நாம் கடைபிடிப்போமானால் யாரையும் நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையே இருக்காது, வேற்றுமையான எண்ணங்கள் வராது, தற்பெருமை எண்ணம் வராது. நாம் எவரையும் பார்த்து நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு அடுத்திருக்கின்றவரை யாரையாவது நான் என்னை விட தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மையோடு பார்ப்பேனேயானால் நான் யாரோ ஒருவருக்கு முன்பாக
அடிமையாக இருப்பதற்கு என்னை நான் ஒப்புவிக்கிறேன். நானும் தாழ்ந்தவன் தான் அப்படின்ற ஒரு இடத்துல என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே என்னை விட மேலானவரும் இல்லை, என்னை விட தாழ்வானவரும் கிடையாது. எப்பொழுது சுயநீதி பேசாதிருக்கிற போது, மனம் திரும்புகிற போது, கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற போது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற போது, நான் எனக்கு அடுத்திருக்கின்றதை நான் நேசிக்கிறேன், எவரையும் நான் குற்றப்படுத்துவதில்லை, எல்லோரையும் நான் அன்பு செய்கிறேன். அப்படி செய்வதனாலே கடவுளுடைய நீதிக்கு ஏற்புடையவனாக மாறுகிறேன். கடவுள் தம்முடைய நீதியை எனக்கு ஆடையாக அவர் உடுத்துவிக்கிறார். என்னை அவர் தம்முடைய அரசுக்கு பாத்திரவானாக, அவருடைய வாரிசாக, அவருடைய பிள்ளையாக, கிறிஸ்துவின் உடன் பங்காளியாக என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அந்த கட்ஸ், அந்த உரிமை மகிழ்ச்சி நமக்குள்ளே நிறைந்து பெறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, எவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நம்முடைய பிழைகளை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் ஆண்டவரிலே ஒப்பு கொடுப்போம். சகோதர அன்பிலே வளர்ந்து பெறுவோம். எவரையும் தாழ்த்தி பேசுகின்றவர்களாக அல்ல, எல்லோரையும் கனப்படுத்துகின்ற, எல்லோரையும் உண்மையான கிறிஸ்துவின் மனநிலையோடு அன்பு செய்கின்ற மக்களாக இருப்போம். அப்படி செய்கிற போது கடவுள் நம்மை நீதிமானாக்குகிறார். கடவுளுடைய அரசுக்கு நாம் ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். கடவுளுடைய அரசின் பிள்ளைகள் என்கிற உரிமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற சிந்தனையை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தன்னைத்தான் கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர், சக மனிதர் மீது அன்பு செலுத்துகின்றவராக இருக்கிறார். அப்படி செய்கின்றவரை கடவுள் கனப்படுத்துகிறார். தன்னைத்தான் கடவுளுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக உயர்த்துகிறவர் கடவுளுடைய ராஜ்யம் வருகிற போது அங்கே அவர் இருக்கவே முடியாது. அங்கே தாழ்ந்தவராக இருப்பார் என்பதெல்லாம் அல்ல, கடவுளுடைய அரசுக்குள்ளவே வர முடியாது என்பத அந்த எச்சரிக்கையின் வார்த்தையை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவிதான். எவரையும் நான் பாவி என்று சொல்லி வாழ்கின்றவனாக அல்ல, என்னை நீதிமானாக்குகின்றவனாக அல்ல, என்னுடைய பாவங்களார என்னை கழுவியறலும், என்னை தூய்மையாக்கியறலும் என்று சொல்லி அவருடைய நீதிக்கும், அவருடைய இரக்கத்திற்கும், அவருடைய வழிநடத்திற்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்கிற போது கடவுளுடைய மேலான ஆசீர்வாதம், அவருடைய பேரிரக்கம், அவருடைய பேரருள் நம்மிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் பணி செய்கின்ற இடங்களிலும், எல்லா நிலைகளிலும் நிறைந்து பெருகி நமக்கு நாம் ஆசீர்வாதமாகும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் அருள் செய்வார். ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆற்றல்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரம் பாத்திராக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இது அருமையான நாளுக்காக நன்றி படைக்கிறோம். சிறப்பாய் இந்த 2025ஆம் ஆண்டிலே 7 மாதங்களை 8 மாதங்களை கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள், உடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் முன்னிட்டு நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறேன். நாளை தினத்திலே நாங்கள் புதிய மாதத்திலே அடியெடுத்து வைக்கிற போது உடைய கிருபை எங்களுக்கு புதிய நோய்களாய் இருக்க உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்திடும். எங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து உம்முடைய மீட்பின் வஸ்திரத்தையும் உம்முடைய இரக்கத்தின் உடையை நாங்கள் தரித்து கொள்ளுவதற்கு எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற எண்ணத்தை இப்போது எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரை உணர்ந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாக உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய பேரர்களையும் நாங்கள் எங்களுக்குள்ளாக காத்துக்கொள்ள மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்கின்ற நல்ல உள்ளத்தை, அன்பு செய்கின்ற உள்ளத்தை, சகோதரத்துவ மனப்பான்மையை நாங்கள் நிறைந்து பெறுகிற உடைய ஆவியின் அருட்கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தள்ள வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற பெரியோர் முதல் சிறியோர் வரையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் காத்தவர் இனியும் காத்து நடத்துவீராக. இம்மட்டும் உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் உடைய ஆசீர்வாதங்களினாலும்
எங்களுக்கு தேவையான இகபர நன்மைகளினாலும் நிறைத்து வழிநடத்தின ஆண்டவர் வருகின்ற புதிய மாதத்திலும் அப்படியே நிறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். பொருளாதாரத்திலே குறைவுபட்டிருக்கின்றவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை கட்டளையிட்டு, வேலை வாய்ப்புகளை கட்டளையிட்டு, அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியை செய்து முடித்து அந்தந்த நாளுக்கான தேவையை ஆண்டவர் நிறைவாய் சந்திக்க வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் எங்களை பாராட்டியிருக்கின்ற நன்மைகளின் வழியாக மற்றவர்களை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அரவணைத்து அன்பு செலுத்தி நேசித்து பராமரிப்பதற்கான சகோதரத்துவ உள்ளத்திலே நாங்கள் நிறைந்து பெற எங்களுக்கு துணை செய்வீராக. இப்படி செய்து உடைய இறையரசில் நாங்கள் பங்கெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எல்லாவற்றையும் இப்படி திருக்கரத்துக்கு ஒப்புகிறோம். ஆண்டு கொள்ளும் பயனெடுத்து பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கணும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கே பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. தின்றி தார் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்றங்களே எனக்கு மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்தது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே, ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையின் உறவும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமென்.